ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ஆக்சுவலாக வந்து டம்பிள் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் தெரியாது, மூடு மாறினாலும் மாறலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா அப்படின்னா ஒரு 30+ அப்படின்னு ஆகிட்டான 35+ ஆகிட்டாலே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், பாடியில் வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், ஹேர் ஃபால், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து 35+ ஆனாலே லேடிஸ்க்கு ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து மெயினாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா நாம் நம்மளுடைய பாடியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பேலன்சிங் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுடைய பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடிக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் கொஞ்சம் இன்றைக்கி இன்கார்ப்ரேட் பண்ணேன். நேற்று பண்ண ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு, அதாவது வாக்கிங்கு, அப்புறம் நேற்று ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸ்குவாட்ஸு, ஃபுல் ஸ்குவாட்டு, லெக் ரைஸு, லெக் கிக்ஸ், ஃப்ரண்ட் கிக்ஸ், பேக் கிக்ஸ், அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 ஒர்க் அவுட்டை நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள்லாம் ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே இதை பண்ணுறீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்கி பயங்கர ஸ்ட்ரெனியஸான எஃபர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சமாந்தா மாதிரி ஒரு ஃபிகர் ஆகணும், பயங்கர ஒல்லியாக ஸ்லிம் ஆகணும் அப்படின்ற அந்த லெவலுக்கெல்லாம் பண்ணுற சில பேர் இருக்காங்க. இப்போ என் ஜிம்மில் வர்ற நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே பண்ணுற ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் பயந்துருவோம். என்னுடைய கோல் வந்து கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. எதுக்குன்னா அவங்க வந்து பிக்னிஸ் போடுவாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களுடைய பாடி எக்ஸ்போசிங் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய போட்டுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த அளவுக்கு டோன்டாக ஆப்ஸும் அவங்க ஆர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பிக்னியெல்லாம் போட போகிறதில்ல. ஸோ டெஃபினட்டாக என்னுடைய கோல் அது கிடையாது. ஸோ நம்மளுடைய கோல் வந்து நம்ம பாடி எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியுமோ, குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்க முடியுமோ, கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, கஷ்டப்படாமல் படி ஏறுறது, இது எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒர்க் அவுட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.